வணக்கம் பிரவீன். அதாவது சென்னை மாநகராட்சி ஆலந்தூர் மண்டலம் 12க்கு உட்பட்ட ஆதம்பாக்கம் வானும்பேட்டை தெற்கு புது தெருவில் செயல்பட்டு வரும் சென்னை தொடக்கப்பள்ளி. இதில் 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை இயங்கி வருகிறது. இந்த பள்ளி பல வருட காலங்களாக செயல்பட்டு வருகிறது. இதில் தற்போது 70க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கல்வி பயின்று வருகின்றனர். இங்கு அங்கன்வாடி மையமும் செயல்பட்டு வருகின்றன. அவ்வப்போது மழை காலங்களில் மழை தண்ணீர் பள்ளி வளாகம் முழுவதும் செல்வதால் மிகுந்த சிரமம் அடைந்து வருகின்றனர். இதனால் இது குறித்து பள்ளி கல்வித்துறையிடம் புகார் தெரிவிக்கப்பட்டது. அதன்படி அந்த பள்ளி கட்டிடம் அருகே புதிய கட்டிடம் கட்டும் பணியானது மிகவும் தாமதமாக செயல்பட்டு வருவதாக ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கின்றனர். இந்த நிலையில் தற்போது மாணவ மாணவிகள் கல்வி பயில்வதில் மிகுந்த சிரமம் அடைந்து வருகின்றனர். பள்ளி மாணவர்கள் மாற்று இடம் வழங்காமல் அருகில் செயல்படும் அம்மா உணவகத்தின் ஒரு பாதியில் வழி அமைத்து சிறிய சந்தில் அங்கன்வாடி மையம் செயல்பட்டு வரும் அவல நிலை உருவாகி உள்ளது. அருகில் உணவகம் செயல்பட்டு வரும் நிலையில் அங்கு கொட்டப்படும் கழிவுகளில் இருந்து துர்நாற்று வீசப்படுவதாகவும் வெறும் தரையில் அமர்ந்து மாணவ மாணவிகள் கல்வி பயில்வதால் பெற்றோர்கள் புகார் தெரிவிக்கின்றனர். இதனைத் தொடர்ந்து இது குறித்து செய்தி சேகரிக்க சென்ற செய்தியாளரை செய்தி சேகரிக்க விடாமல் அவர்களின் போனை பிடுங்கி அங்குள்ள ஆசிரியர் ஒருவர் செய்தியாளரை விரட்டி சென்று தாக்க முயன்றும் ஒரு சம்பவம் அரங்கேறியுள்ளது. இந்த தொகுதியானது அமைச்சர் தாமோ அன்பரசன் தொகுதியாகும். ஒரு அமைச்சர் தொகுதியிலே மாணவ மாணவிகள் பயில்வதற்கு இடம் இல்லை என்றால் மற்ற தொகுதியில் எப்படி பள்ளிகள் செயல்படும் என தெரியவில்லை என மாணவர்களின் பெற்றோர்கள் புலம்புகின்றனர். பிரவீன், பல ஆண்டுகளாக அரசு பள்ளி அம்மா உணவகத்தில் செயல்பட்டு வந்திருக்கின்றது. அம்மா உணவகத்தில் இயங்கும் அரசு பள்ளியில் 70க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கல்வி பயின்று வருகிறார்கள். பள்ளிக்கென தனி கட்டிடம் இல்லாத காரணத்தால் அம்மா உணவகத்தின் சிறிய சந்தில் அங்கன்வாடி மையம் செயல்பட்டு வந்திருக்கூடிய அவல நிலை ஏற்பட்டிருக்கிறது. கூடுதல் தகவலுக்கு நன்றி மனோகர். போன கொடுக்குறீங்க, நீங்க அதை பண்றீங்க. யார் பண்ணது? இல்ல நீங்க போன் பசங்களாம் இங்க படிக்கிறாங்களா? ஸ்கூல் இல்லையா பசங்களுக்கு? பில்டிங் இல்லையா? பிரைவேட் பில்டிங் கவர்மெண்ட்ல? நான் மீடியாவில் போறேன். இல்ல ஒரு புகார் ஒண்ணு வருது. சரியா கட்டடத்துல பள்ளி அப்புறமா இந்த மாதிரி இங்க பாருங்க அதெல்லாம் இல்ல. நீங்க தைரியமா பேசலாம். இல்ல மேடம் நீங்க கரெக்டா வச்சா நாங்க ஏன் வர போறோம்? ஒரு 4 மாசம் எங்களுக்கு போன கொடுக்குறீங்க, நீங்க அதை பண்றீங்க. யார் பண்ணது? இல்ல நீங்க போன் நீங்க சரி நான் காட்டிட்டேன். அப்படியே நீங்க போன் எடுக்கிறீங்க, போன் கொடுக்குறீங்க. இல்ல நீங்க போன் கொடுக்கணும்ன்ற அவசியம் இல்லையா? சொல்லுங்க. நான் உங்ககிட்ட காட்டிட்டேன். ஏதாவது ரெக்கார்ட் ஏதாவது போல அம்மா யாரு? நான் ஸ்கூலுக்குள்ள வரலையே. ஸ்கூலுக்குள்ள தான் வந்திருக்கீங்க. இல்லையா? நான் ஸ்கூல் அப்போ இந்த கட்டடம் பாணி இதை எடு போன் அடி. இதுதான் ஸ்கூலா? இது ஸ்கூல் கட்டடம் எப்படி இருக்கு? வீடியோ எடுங்க. ஸ்கூல் பசங்களாம் இங்க படிக்கிறாங்களா? ஸ்கூல் இல்லையா பசங்களுக்கு? பில்டிங் இல்லையா? பிரைவேட் பில்டிங் கவர்மெண்ட்ல? நான் மீடியாவில் போறேன். இல்ல ஒரு புகார் ஒண்ணு வருது. சரியா கட்டடத்துல பள்ளி அப்புறமா இந்த மாதிரி இங்க பாருங்க அதெல்லாம் இல்ல. நீங்க தைரியமா பேசலாம். இல்ல இல்ல மேடம் நீங்க கரெக்டா வச்சா நாங்க ஏன் வர போறோம்?